அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலனுக்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். கும்பராசிகார நேயர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் 17/9/2024 செவ்வாய்க்கிழமையில் புரட்டாசி மாதம் பிறக்கப் போகின்றது. கும்பராசிக்கு 5 8 என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் உங்களுடைய கும்பராசிக்கு 7ஆம் இடத்திலே பரிபூரணமாக இருக்கின்றது. ராசிநாதன் ராசியிலேயே பலம் பெற்று இருக்கின்றது. மிகவும் அற்புதம். இந்த சனி பகவான் ராசியிலேயே இருந்தாலும் குருவின் பார்வை 12ஆம் இடத்திலேயே இருக்கின்றது. இந்த குருவின் பார்வை என்று சொல்கின்றது தன காரகனாகவும் தன ஸ்தானாதிபதியாகவும் கும்பராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் அருள் அற்புதமாக கிடைக்கின்றது. பொருளாதாரத்தை மேம்படவும் உயர்த்தவும் நல்லதொரு மேன்மைகள் இங்கே 4ஆம் இடத்திலே கும்பராசிக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருப்பது மட்டுமல்லாது கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை குருவின் பார்வை பரிபூரணமாகவும் அஷ்டமஸ்தானத்திலே குருவின் பார்வை இருக்கின்றதுனாலேயே இங்கே அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஆயுள் ஸ்தானங்களை பற்றி குறிக்கக்கூடிய மாங்கல்ய ஸ்தானங்களை பற்றி கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்ட செலவுகளையும் எதிர்பாராத நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானங்கள் பலமாக குருவின் பார்வை பரிபூரணமாக, அதாவது கும்பராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சகோதர காரகனாகவும் ஸ்தானாதிபதியாகவும் கும்பராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரே கிரகம் இந்த செவ்வாய் பகவானாக அமைய பெற்று அவர் உங்களுக்கு கேந்திர திரிகோணங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது என்பது இங்கே 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் குழந்தைகளை கவனமாக இந்த மாதங்களிலே கையாள வேண்டும். தேவையில்லாத நெருப்பு காயங்கள், தேவையில்லாத கையிலே அடிப்படுதல், நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாகவும் இங்கிருக்க வேண்டும். அதே சமயத்தில் எழுதும் போதோ ஒரு சில தடை தாமதங்கள் இங்கே குழந்தைகளுக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது என்பது நீர் காற்று சம்பந்தப்பட்ட வியாதிகளும் மாசு என்று சொல்லக்கூடிய சளி தொந்தரவுகளும் இங்கே இருப்பதற்கு இங்கே 5ஆம் இடத்திலே செவ்வாய் என்பது காற்றாசியிலே இருக்கின்ற போது காற்று சம்பந்தப்பட்ட ஒரு சில நோய் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதிலே ராசிநாதன் இங்கே கும்ப ராசிக்கு 7ஆம் இடத்திலே பலமாக ராசிநாதன் இருக்கின்ற பொழுது இங்கே ராசியை பார்க்கின்ற பொழுது இங்கே சனியும் புதனும் பார்வை செய்கின்ற அற்புதமான யோக பலன் இந்த புரட்டாசியிலே கிடைக்கின்றது. இந்த புரட்டாசி 18 தேதி வரையில் உங்களுடைய புதன் பகவான் 5 8 என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சனி புதன் இரு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று பார்வை கேந்திர ஸ்தானங்களிலே பார்வை செய்கின்ற அற்புதமான இந்த அமைப்பு என்பது மிகவும் உன்னதமான வருடத்தில் இந்த ஒரு முறை கிடைக்கக்கூடிய புதன் பகவான் சனியை தொடர்பு கொண்டது. சனி பகவான் சொந்த ராசியிலே இது ஒரு காற்று ராசியிலே இருக்கக்கூடிய புயல் காற்றை போன்று மின்னக்கூடிய இந்த ராசியிலேயே சனியும் புதனும் பார்வை செய்கின்றது என்பது மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்கள். சனியின் பார்வை என்பது வக்கரப்பட்டு இருக்கின்றதுனாலே ராசியிலே பெரிய ஒரு 7.5 சனியின் தாக்கம் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே பெரியவர்களுக்கு மூத்தவர்களின் அன்பு ஆதரவுகள் கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய சனியின் தொந்தரவு இல்லாத ஒரு அமைப்பு கிடைக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இங்கே கும்பராசிக்கார நேர்களுக்கு மிகவும் உன்னதமான ஒரு நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த கோச்சார ராசி என்பது கும்பராசியாகவும் நட்சத்திரம் சதயம் 2ஆம் பாதத்திலும் லக்னம் மிதுன லக்னத்திலும் கோச்சார லக்னம் திதி சுக்லபட்ச சதுர திதியிலும் கரணம் கரசை சந்திரனுடைய கரணத்திலே 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருக்கின்ற பொழுது ஆரம்பத்தில் ஒரு சிறு குழப்பங்கள், அதே சமயத்திலே சனி சந்திரன் இணைவது இந்த புரட்டாசி 3 நாள் வரையில் சற்று ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கின்ற அமைப்பும் ஒருவருக்கொருவர் பிடிக்காத அமைப்பும் குழந்தைகள் தாய் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு புரட்டாசி ஆரம்பத்தில் இருக்கின்றது. புரட்டாசி 3 தேதிக்கு பிறகு அவர் 2ஆம் இடத்திலே போனாலும் கூட குடும்பத்திலே ஒரு சில இவர் கடன் சம்பந்தப்பட்ட இடங்களுக்காக மன கஷ்டங்கள் வருகின்றது. புரட்டாசி 6 தேதிக்கு பிறகு மிகவும் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களிலே சந்திர பகவான் செல்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 3ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு பஞ்சமஸ்தானங்களிலே பலம் பெற்று லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது பூர்வீகத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் வெற்றி உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் இருக்கின்றது. கும்பராசிக்கு 2 11 என்று சொல்லக்கூடிய
இரண்டாம் இடம் தனாவாக்கு குடும்பஸ்தானங்களை பற்றி குறிக்கக்கூடிய மீனராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருந்து கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் அஷ்டம ஸ்தானத்தையும் பார்வை செய்கின்றதும் விரய ஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் சென்று வருகின்றதற்கு பிரயாணங்கள் சென்று வருவதற்கும் குருவின் பார்வை 10ஆம் இடத்திலே இருக்கின்றது. 10ஆம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானங்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே செவ்வாயும் உங்களுக்கு பஞ்சமசானம் என்று சொல்லக்கூடிய திரிகோணத்திலே ராசியாக இருந்தாலும் பலமிட்டு இருக்கின்ற பொழுது சகோதரின் அன்பு ஆதரவுகள் இருக்கின்ற ஒரு அமைப்பு. குழந்தைகள் சற்று கவனமாகவும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போக வேண்டும். அவர்களின் பலமாக இருக்கின்றது. பூர்வீகத்தின் பலம் அதிகமாக இருக்கின்ற பொழுது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் பலமாக ஒருவருக்கு ஒருவர் இங்கே விட்டு கொடுத்து போகின்ற பொழுது சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நேரமாக இந்த புரட்டாசி மாதம் என்பது இருக்கும். அதே சமயத்தில் ராசிநாதன் வலுவாகவும் பஞ்சமசானம் வலுவாகவும் அமையப்பெறுகின்றது. 7ஆம் இடத்ததிபதியும் ராசியிலே அமைப்பெற்று இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலேயும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே இருந்து நடத்தாத சில சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கும் முடியாத சில பேச்சுவார்த்தைகளை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் வளம் வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஒரு உன்னத முடிவுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன் இந்த புரட்டாசியிலே கிடைக்கின்றது. வெங்கடாஜலபதியின் தரிசனம் பெற்று வருகின்றவர்களுக்கும் பெருமாளை தரிசிப்பவர்களுக்கும் கும்பராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. கும்பராசி என்றாலே கோயிலில் கலசத்தை கொண்டு மின்னக்கூடிய உங்களுக்காக ஏழரை தாக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய சொந்த ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே மற்ற ராசிகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் கொடுத்தாலும் தன்னுடைய ராசிக்காரன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் அது இங்கே பாதிப்புகளே இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக புரட்டாசி என்பது வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானங்களிலே பஞ்சமாதி அஷ்டமாதிபதி பலம் பெற்று உங்களுடைய ராசியும் சனி பகவானும் புதன் பகவானும் இங்கே ஒருவருக்கு ஒரு பார்த்துக் கொள்கின்ற இந்த பார்வையின் அமைப்பு என்பது புரட்டாசி 12 நாள் மட்டுமே உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைகின்ற பொழுதும் இங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிகன் அடையக்கூடிய இந்த காலத்திலே 7ஆம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதியும் இணைந்து இங்கே அஷ்டம ஸ்தானாதிபதியும் அமைகின்ற பொழுது இங்கே நல்லதொரு ஒரு சில தேவையில்லாத அலைச்சல் வீண் விரயங்கள் நடந்தாலும் அதில் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இங்கே கிடைக்கின்றது. அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகன் அடையக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 12 நாட்கள் கும்பராசிக்கார நேர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற இந்த அற்புதமான புரட்டாசி மாதம் என்பது உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது சனியும் புதனும் பார்க்கின்ற இந்த பார்வையிலே அற்புதமான யோக பலன்களை புதன் பகவான் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் காலபுருஷத்தின் 3வது இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய காற்றாசியின் அதிபதி காற்றாசியை பார்க்கின்ற பொழுதும் காற்றாசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலே இருக்கின்ற பொழுது அதிகபட்சமாக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரங்களிலே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு யோகமாகவும் அஷ்டம ஸ்தானத்திலே புதன் பகவான் புரட்டாசி 13ஆம் தேதி உங்களுடைய சூரியனும் இங்கே இருக்கின்ற பொழுதும் கேதுவும் இங்கே இருக்கின்ற பொழுதும் இங்கே காற்றாசி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய நில ராசியிலே இருக்கின்ற பொழுது தீராத வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகள் தீரக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை பெறுகின்றது. இந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதங்களிலே ஆட்சி வலுவிலே ஆட்சி உச்சம் மூலத்திரியம் அடையக்கூடிய நவக்கிரகங்களிலே புதன் பகவானுக்கு மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட இது ஒரு நிலராசியாகவும் உபயராசி என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே இங்கே பலம் பெற்று குருவின் பார்வை இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே கிடைக்காத சொத்து சுகங்களும் மண்மனை வாகனங்களும் இங்கே நல்லதொரு உபகரணங்களை நல்லதொரு அற்புதங்களையும் பெறப்போகின்ற இந்த மாதம் என்பது உங்களுடைய கும்ப ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலும் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி வடிவிலே ஆட்சி உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அற்புதமான இந்த 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் தாயை பற்றி குறிக்கக்கூடியவர் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு இந்த ராசியிலே இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களும் அற்புதமான உயர்ந்த எண்ணங்களிலே உடல் ஆரோக்கியத்திலே அற்புதமான இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வியாபார ஸ்தலத்தை பற்றி குறிக்கக்கூடிய சுக்கிரனுடைய அழகு நிறைந்த ராசியாக துலாம் ராசியாக இருக்கின்ற உங்களுக்கு பாக்கியஸ்தானங்களாக அமைய பெற்று இருக்கின்ற அற்புதமான இந்த யோக பலன் என்பது இந்த நடைபெறுகின்ற இந்த புரட்டாசி மாதங்களிலே உங்களுக்கு பாக்கியஸ்தானங்களிலே பஞ்சமாதிபதியும் ஆட்சி வடிவிலே மூலத்தினியும் அடைகின்ற
புதன் பகவானுடைய பார்வை என்பதும் உங்களுடைய 2ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுதும், புதனுக்கு ராகு நண்பராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே வாக்குகளாக எதுவாக இருந்தாலும் அற்புதமான அங்கீகாரங்களும், உங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்களும் உங்களுடைய குடும்பங்களிலே அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை பெறுகின்ற வாக்குகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய புதன் பகவான் இந்த புரட்டாசியிலே ஆட்சி வடிவிலே இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை தன வாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் கும்பராசிக்கார நேயர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்ததை விட சற்று அற்புதமான யோக பலன்கள் கொடுக்கின்றதும் வருமானங்கள் உயர்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்க போகின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது, செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது குழந்தைகள் அதிகமான கோபங்களும், தேவையில்லாத சகோதரிகளிடம் இருந்தும் தேவையில்லாத ஒரு சில வம்பு வழக்குகளும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், உங்களுக்கு கும்பராசிக்கார நேயர்களுக்கு 3ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது இங்கு தீராத வம்பு வழக்குகளாக இருந்தாலும் ஒரு சில குற்றச் செயல்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதற்கு இங்கே செவ்வாய் பகவான் செல்கின்ற அமைப்பு என்பது சற்று மாறுபட்ட அமைப்பாக இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே குழந்தைகள் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும், உங்களுடைய பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும், ராசியிலே சனி பகவான் இருந்தாலும், குருவின் பார்வை பரிபூர்ணமாக 12ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுதும், அஷ்டமஸ்தானத்தை குருவின் பார்வை விழுகின்றது மட்டுமல்லாது, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குருவின் பார்வை செவ்வாயின் நட்சத்திரத்திலே செவ்வாய் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றதுனாலே ஒரு சில பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை கவனமாகவும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகத்திலே ஒரு சில அண்ணன் தம்பி தகராறுகள், வழக்குகள், தேவையில்லாத மன கருத்து வேறுபாடுகள், ஒருவருக்கொருவர் சண்டைகள் வராமல் கவனமும் நிதானமும் இருக்கக்கூடிய மாதம் என்பது இங்கே பஞ்சமாதிபதி பலமாக உங்களுடைய 7ஆம் இடத்திலே இருந்து அந்த வழக்குகளை தீர்த்து நல்லதொரு சுபபூக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய 7ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே தகப்பனால் ஒரு சில எதிர்பாராத நல்லதொரு சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், தகப்பனால் ஒரு சில மனக்கசப்புகள் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் மனக்கசப்பாக இருந்தாலும் தகப்பனார்களிடம் இருந்து போக போக சுமூகமாக நல்லதொரு வருமானங்களை கொடுக்கின்றது. இங்கே அஷ்டமஸ்தானத்திலே புதனும் சூரியனும் மறைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது, குருவின் பார்வையும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு, ராசி இலக்கணம் வலுவாக அமைந்தவர்களுக்கும், கேந்திர திரிகோணத்தில் அமைந்து இங்கே தசாபுத்தி நடக்கின்றவர்களுக்கும் அற்புதமான கும்பராசிக்கார நேயர்களுக்கு யோக பலனை கொடுக்கின்ற ஒரு யோகமாகவும், குருவின் பார்வை உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கோச்சார கிரகங்களின் நிகழ்வு என்பது நடக்கப் போகின்றது. இந்த காலகட்டங்களிலே கும்பராசி என்று சொல்லக்கூடிய ராசியே கோயிலின் கலசம் என்று சொல்லக்கூடிய தத்துவார்த்த ரீதியிலே 11ஆம் இடத்தில் ராசி இலக்கணம் அமைய பெற்றவர்களுக்கும், ராசியாக இருந்தாலும் காற்று ராசியிலே இருக்கின்ற ஒரு யோக மாதமாக இந்த மாதங்களிலே மிகவும் உன்னதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார இலக்கணம் என்பது உங்களுடைய லாபஸ்தானத்திலே அமைய பெற்று, லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுகாதிபதியிலே தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி காரகனாகவும் ஸ்தானாதிபதியாகவும் கும்பராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கும், கோயில் தரிசனத்திலே பங்கு பெறுகின்றவருக்கும் அற்புதமான வாக்குஸ்தானம் பலமாக இருக்கக்கூடியதும், பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை சுகஸ்தானத்திலே லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைய பெற்று இங்கே முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலையும், இங்கு குரு பகவான் செவ்வாயின் நட்சத்திரத்தை பெற்று இங்கு செல்கின்ற பொழுது 10ஆம் இடத்தை குருவின் பார்வை மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு யோகம், வெளிநாடு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான பிரயாணங்களை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு யோக மாதமாக 6ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்ற பொழுது ஆரம்பம் என்பது சற்று மாறுபட்ட ஒரு சில கருத்துகள், மனக்கசப்புகள் இருந்தாலும் 2, 3, 4 தேதிக்கு பிறகு அற்புதமான யோக பலன்களையும், ஒரு சில மனக்கசப்பு 3, 4 தேதி வரையில் புரட்டாசிகளிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. அதே சமயத்திலே குருவின் பார்வையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி பாக்கியாதிபதி பலமாக ஆட்சி வடிவிலே இருக்கின்ற இந்த புரட்டாசியிலே பஞ்சமாதிபதியும் பலமாக இருக்கின்றதுனால இதனால் வரையில் இல்லாத ஒரு சில கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் பிரமாதமாகவும் அற்புதமாகவும், 4ஆம் இடம் பலமாக இருந்து தாய்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றதும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியின் நேயர்களுக்கு தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது
உங்களுக்கு மாங்கல்ய பலம் அமையக்கூடிய அற்புதமான கல்யாணம் நடக்கக்கூடியவர்களுக்கும் ஆயுள் பயம் இல்லாத ஒரு அற்புதமான யோக பலன்களாக இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு சில யோக பலன்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் சகோதர உறவுகளிடமிருந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் பஞ்சம சாணத்தில் இருக்கக்கூடிய முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்ததிபதி இருக்கின்ற பொழுது சற்று மாறுபட்ட அமைப்பாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுடைய அஷ்டம சாணத்திலும் 10ஆம் இடத்திலும் இருக்கின்றதும் 12ஆம் இடத்திலே சுபகிரகமாகிய குருவின் பார்வை இங்கு சரராசியிலே விழுகின்ற பொழுதும் உங்களுடைய பிரயாணங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் ஒரே இடத்தில் இல்லாத மாறுபட்ட அமைப்புகளை கொடுக்கக்கூடிய பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதங்களிலே புரட்டாசியை மிகவும் உன்னதமான பெருமாளை வழிபட்டு வருபவர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக புரட்டாசி என்று சொன்னாலே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கும்பராசி கோயிலின் கலசத்தை கொண்டு மின்னக்கூடிய லாபஸ்தானத்தில் பிறந்த உங்களுக்காக இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக நல்லதொரு உயர்ந்த எண்ணங்களையும் யோகங்களையும் வாக்குகளிலே சித்தம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் என்பது கும்பராசிகார நேயர்களுக்கு பரிபூர்ணமான நல்லதொரு அருள்களையும் யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கணவன் மனைவிக்குள்ளே அன்பு ஆதரவு கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.